Hello students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் வந்து properties of tree based protocol. So first property என்ன சொல்லிருக்காங்க, all schedules that are legal under tree protocol are conflict serializable and view serializable. எப்படி நமக்கு வந்து இப்ப பாத்தீங்க அப்படினு சொன்னா இந்த இங்க வந்து இந்த ரூட்டட் ட்ரீல எப்படி இருக்கு, டைரக்ஷன் வந்து மேல இருந்து கீழ வருது. சோ வந்து ஒரு மேல இருந்து கீழ வர்றதுனால கண்டிப்பா வந்து நமக்கு வந்து ஒரு சைக்கிள் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சோ அதனால இது வந்து கண்டிப்பா இந்த இதுல கிராஃப் பேஸ் புரோட்டோகால்ல வந்து ஷெட்யூல்ஸ் எல்லாமே கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிள் அப்புறம் வியூ கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிள். ஸோ கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிள்னா கண்டிப்பாக அது வந்து வியூ சீரியலைசபிளாகவும் இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து என்ஷூர்ஸ் ஃப்ரீடம் ஃப்ரம் டெட்லாக். ஏன் எப்படி ஃப்ரீடம் ஃப்ரம் டெட்லாக் இருக்குது? இங்கே எங்கேயாவது நம்ம வந்து சர்க்குலர் வெயிட் பார்த்தோமா? இப்போ நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் சர்க்குலர் வெயிட் இருக்குது. அதாவது இப்போது T1 ரெண்டு டிரான்சாக்ஷன் இருக்குன்னு வைங்க. T1 டிபெண்ட்ஸ் ஆன் T2. T1 வந்து T2ல இருக்கிற ரிசோர்ஸில் டிபெண்ட் ஆகிருக்கு. T2 வந்து T1ல இருக்கிற ரிசோர்ஸில் டிபெண்ட் ஆகிருக்கு. இப்படி ஏதாவது கண்டிஷன் நம்ம பார்க்குறோமா? கிடையாது. அகெயின் நமக்கு வந்து இங்கே எந்த சைக்கிள் ஃபார்ம் ஆகிறதுக்கும் அறிகுறி இல்லை. ஸோ வந்து நமக்கு இது வந்து டெட்லாக்கும் இல்லை. அப்படியே வந்து வெயிட்டிங் இருந்தாலும் என்ன வரும், T1 வந்து T2க்குரியதை வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், T2 வந்து T3க்குரியதை வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், T3 வந்து T4க்குரியதை வெயிட் பண்ணிகிட்ருக்கோன்னு வைங்களேன். எங்கேயாவது ஒரு இடத்துல இப்போ T4 அன்லாக் பண்ணால் கண்டிப்பாக வந்து நம்ம அடுத்த டிரான்சாக்ஷனுக்கு நமக்கு வந்து சான்ஸ் கிடைக்கும். இங்கே வந்து ஸ்டார்வேஷன் இருக்கலாம், ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ரெண்டு டிரான்சாக்ஷன் வந்து இன்டெஃபினட்டாக வெயிட் பண்ணலை. ஸோ கண்டிப்பாக இங்கே டெட்லாக் இல்லை. சர்க்குலர் வெயிட் இல்லாதனால நமக்கு வந்து டெட்லாக்கு சான்ஸே இல்லை. எப்பயுமே வந்து இது ரூட்டட் ட்ரீலேருந்து மேலேருந்து கீழே வந்து டைரெக்ஷன் ஃப்ளோ ஆகிறதுனால நமக்கு வந்து சைக்கிள் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கப்புறம் டஸ் நாட் என்ஷூர் ரிகவரபிலிட்டி அண்ட் கேஸ்கேட்லெஸ்னஸ். ஏன் இப்படி சொல்கிறாங்க டஸ் நாட் என்ஷூர் ரிகவரபிலிட்டினா, நமக்கு தெரியும் கண்டிப்பாக வந்து டர்ட்டி ரீட் இருக்குமா? டர்ட்டி ரீட் வந்து வரும். ஏன் டர்ட்டி ரீட் வரும்? இப்போ ஒரு டிரான்சாக்ஷன் தான் ஒரு நேரம் பண்ண முடியும். அதை அன்லாக் பண்ணப்படுறது தான் அந்த டேட்டா ஐட்டமை இன்னொரு டிரான்சாக்ஷன் யூஸ் பண்ண முடியும். கரெக்டாக? ஆனால் வந்து இப்போ வந்து எந்த டிரான்சாக்ஷன் கமிட் ஆகும்னு நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ நான் கரெக்டாக கமிட் ஆயிடுச்சுன்னா நமக்கு ப்ராப்ளம் கிடையாது. கமிட் ஆகலை அப்படின்னு சொன்னால் கூட பிரச்சனை இல்லை, அன்டூ பண்ணிக்கலாம், திருப்பி நம்ம வந்து ரோல் பேக் பண்ணிக்கலாம். பட் கமிட் ஆகிறது வந்து ஆர்டர் மாறி போயிடுச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஷெட்யூல் வந்து ரிகவரபிளாகவும் இருக்காது, இல்லை கேஸ்கேட்லெஸ்ஸாகவும் இருக்காது. எப்போ இருக்கும்? டர்ட்டி ரீட் இல்லாட்டி இருக்கும், பட் டர்ட்டி ரீட் எப்பயுமே இல்லைன்னு சொல்லி என்ஷூர் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் early unlocking is possible which leads to shortest waiting time and decrease in concurrency. ஏன் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து ஈஸியாக அன்லாக் பண்ணிடலாம், எப்போ வேணாலும் அன்லாக் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. இப்போ 2 phase லாக்கிங்கில் என்ன சொன்னோம், க்ரோயிங் ஃபேஸ் முடித்தோடனே ஷ்ரிங்கிங் ஃபேஸில் தான் நம்ம வந்து அன்லாக் பண்ண முடியும். இங்கே அப்படியெல்லாம் கிடையாது, நம்ம எப்போ வேணுமோ அன்லாக் பண்ணிக்கலாம். ஸோ இதனால மற்ற டிரான்சாக்ஷனுக்கும் நம்ம ஈஸியாக சான்ஸ் கொடுக்குறோம். ஸோ வெயிட் பண்ணுற டைமும் கம்மி, அதுக்கப்புறம் வந்து வெயிட் பண்ணுற டைமும் கம்மியாக இருக்குது. மற்றபடி இன்க்ரீஸ் இன் கன்கரன்சி கிடையாது. ஷார்ட்டஸ்ட் வெயிட்டிங் டைம் அண்ட் இன்க்ரீஸ் இன் கன்கரன்சி. ஸோ இதனால கொஞ்சம் கன்கரண்ட் ஆக்சஸ் இம்ப்ரூவ் ஆகுது. சரியா? ஸோ அதுக்கப்புறம் அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், a transaction has to lock data items that it does not have to access. இது வந்து நமக்கு ட்ராபேக். ஏன் அப்படின்னு சொன்னால், எப்போவே நம்ம வந்து என்ன கண்டிஷன் வச்சோம், எந்த டிரான்சாக்ஷனில் வந்து நம்ம இப்போ எனக்கு வந்து சப்போஸ் ஈங்கிற ஒரு டேட்டா ஐட்டம் வேணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு கண்டிப்பாக அதோட பேரண்ட்டை நான் லாக் பண்ணணும். இங்கே பேரண்ட் வந்து
பியை லாக் பண்ணால் மட்டும்தான் நான் ஈயை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ பியை ஃபஸ்ட்டு லாக் பண்ணுறதுக்கு நான் ஏவை ஃபஸ்ட்டு லாக் பண்ணியிருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் நான் வந்து ஈயவே நான் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து இதனால் என்ன ஆகுது, மற்ற டிரான்சாக்ஷன்ஸ்க்கு வந்து அஃபெக்ட், அவங்களுக்கு அந்த ரிசோர்ஸ் தேவைப்படலாம். நம்ம தேவையில்லாமல் நமக்கு என்ன தேவையோ அதை கூட நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியாது. நம்ம அதோட பேரண்ட்டை லாக் பண்ணிட்டு தான் பண்ணணும். அப்போ மற்ற ரிசோர்ஸ்க்கு ஒருவேளை அந்த பேரண்ட் நோட்ஸ் வந்து தேவைப்பட்டதுன்னா அவங்க வந்து என்ன பண்ணுறது, வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அதனால் அது வந்து நமக்கு வந்து ஒரு ட்ராபேக் தான். சரியா? இட் லீட்ஸ் டு, அதனால் என்ன ஆகுது, ஓவர் ஹெட், வெயிட்டிங் டைம் அண்ட் டிக்ரீஸ் இன் கன்கரன்சி. ஆமாம், டிக்ரீஸ், எஃபிஷியண்ட்டாக இல்லை, கன்கரண்ட் ஆக்சஸ் இல்லை. கரெக்டு தான். A transaction must know exactly what data item is accessed. ஆமாம், இப்போது ஒரு டிரான்சாக்ஷன் எந்தெந்த நோட்ஸ் ஆக்சஸ் பண்ண போதுன்னு அது கரெக்டாக நமக்கு தெரியணும். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு வீடியோவிலே கிராஃப் பேஸ்ட் ப்ரோட்டோக்காலே என்ன சொன்னேன், எவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு இன்ஃபர்மேஷன் நிறையா தெரியுதோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம அந்த ப்ரோட்டோக்காலை ஈஸியாக வந்து டிசைன் பண்ண முடியும். நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்து கம்மியாக தெரிஞ்சது அப்படின்னு சொன்னால் நான் அந்த டிசைனும் அதுக்கேற்ற மாதிரி டஃப்பாக தான் இருக்கும். அதனால் அதுலேயே வந்து நான் ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தேன், ப்ரியர் நாலேஜ் நமக்கு வேணும். எந்தெந்த டேட்டா ஐட்டம் வந்து ஆக்சஸ் பண்ண போகிறோம்னு தெரிஞ்சால் அது நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது நமக்கு வந்து தெரியணும், தெரியாட்டி ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இதுவும் நமக்கு வந்து ஒரு மேஜர் ட்ராபேக் தான். சரியா? அதுக்கப்புறம் வந்து இட் சஃபர்ஸ் ஃப்ரம் ஸ்டார்வேஷன். அதான் நான் சொன்னேனே, டெட்லாக் இருக்காது, ஆனால் ஸ்டார்வேஷன் இருக்கும். கண்டிப்பாக வந்து ஏன் ஸ்டார்வேஷன் இருக்கும், நான் வந்து பேரண்ட் லோன்ஸையே நான் லாக் பண்ணி விட்றேன். அப்போது இன்னொரு எந்த டிரான்சாக்ஷனுக்கு, வேறு டிரான்சாக்ஷனுக்கு பேரண்ட் நோட்ஸ் தேவைப்படலாம். அப்போது அவங்க கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். கண்டிப்பாக கிடைச்சிரும், ஆனால் வந்து ஃபைனைட் வெயிட்டிங், இது கண்டிப்பாக கிடைக்கும். பட் ஆனால் நம்ம வந்து பொறுமையாக வெயிட் பண்ணணும். சரியா? அதுக்கப்புறம் அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போது எல்லா ட்ரீ பேஸ்ட் ப்ரோட்டோக்காலும் வந்து கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிள். ஓகேவா? ஆனால் வந்து கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிலிட்டிக்கான ரீசன் வந்து ட்ரீ பேஸ்ட் ப்ரோட்டோக்கால்னு நம்ம கேரண்டி பண்ண முடியாது. அது வந்து 2 phase லாக்கிங்காக கூட இருக்கலாம், இல்லை டைம் ஸ்டாம்பிங்காகவும் இருக்கலாம். ஸோ என்ன கன்க்ளூஷன் அப்படின்னா, எல்லா ட்ரீ பேஸ்ட் ப்ரோட்டோக்காலும் வந்து கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிள். அதான் வந்து இங்கே சொல்ல வரேன். ஸோ இப்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து இந்த ரெக்கவரபிலிட்டி அண்ட் கேஸ்கேட்லெஸ்ஸை எப்படி கொண்டு வரலாம், ஒரு வழி இருக்குது. ஏன் அந்த ப்ராப்ளம் வருது, டர்ட்டி ரீட்னால வருது. ஒரு சில இடத்துல டர்ட்டி ரீட்ஸ் இல்லைன்னா நம்ம கண்டிப்பாக அந்த ஷெட்யூல் வந்து ரிக்கவரபிள், அப்புறம் கேஸ்கேட்லெஸ்ன்னு சொல்லிடலாம். ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து அப்படி இருக்காது, டர்ட்டி ரீட் இருக்க தான் செய்யும். ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம வந்து ரெக்கவரபிலிட்டியும் கேஸ்கேட்லெஸ்ஸையும் வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொன்னால், நம்ம எந்த டேட்டா ஐட்டமாக அந்த டேட்டா ஐட்டமை கடைசி வரைக்கும் ரிலீஸ் பண்ணக்கூடாது, அன்லாக் பண்ணவே கூடாது. கமிட் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து அன்லாக் பண்ணக்கூடாது. கமிட் ஆன பிறகு அன்லாக் பண்ணுனா நமக்கு வந்து கரெக்டாகும். ஆனால் அப்படி பண்ணுனா என்ன ஆகும், மற்ற டிரான்சாக்ஷன் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி அது அவங்களுக்கு வந்து அந்த கன்கரண்ட் ஆக்சஸ் வந்து எஃபிஷியன்சியே இல்லாமல் போயிடும். சரியா? ஸோ இது ஜென்ரலாக சொல்லணுன்னா, பேஸ்ட் ஆன் த சிஸ்டம், ஒவ்வொரு டிசைனருக்கும் எப்படி சிஸ்டம் ரெக்குவயர்மெண்ட்ஸ்க்கு பேஸ் பண்ணி அவங்க எப்படி டிசைன் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஒவ்வொருத்தவங்களுக்கு டீயில் சுகர் வேணுமா வேணாமா, அது அவங்களோட டேஸ்ட்டு. ஒரு சிலருக்கு வந்து கம்மியாக குடிக்கணும்னு ஆசைப்படுவாங்க, சுகர் போடணுன்னு ஆசைப்படுவாங்க. ஒரு சிலருக்கு நல்ல சுகர் போட்டு நல்ல டீ குடிக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ எல்லாமே அவங்களோட டேஸ்ட்டு. ஸோ எல்லாமே அந்த சிஸ்டம் என்ஜினியர் எப்படி டிசைன் பண்ணுறாங்களோ அவங்க, இல்லை டேட்டா பேஸ் மேனேஜர் எப்படி டிசைன் பண்ணுறாங்களோ அவங்க பண்ணட்டும். அது பேஸ்ட் ஆன் த சிஸ்டம் ரெக்குவயர்மெண்ட்ஸ், அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க டிசைன் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம ட்ரீ பேஸ்ட் ப்ரோட்டோக்காலோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் நம்ம டெட்லாக்கை எப்படி எஃபிஷியண்ட்டாக ஹேண்டில் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். தேங்க்யூ.